Hi, hello, welcome. This is Satish from TFT. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி டேட்டாஸை சென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த காம்போனண்ட்டை எப்படி எல்லா இடத்துலையும் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது, அந்த காம்போனண்ட்டுக்கு எப்படி ப்ராப்ஸ் செட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டை கிரியேட் பண்ணியிருப்பேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த 3 டெக்ஸ்ட் இன்புட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட் இன்புட் அப்புறம் இந்த பட்டன் இது எல்லாத்தையும் ஒரு காம்போனண்ட்டாக கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் இன்புட் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த இதுவை நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதா டெக்ஸ்ட் இன்புட் க்ரியேட் பண்ணது தான். ஸோ அது வரைக்கும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டில் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். லிஸ்ட் காம்போனண்ட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் அடிக்க போகிறேன். ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். நான் வந்து டெக்ஸ்ட் இன்புட் காம்போனண்ட் அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போர்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சு. ரிட்டன் ஃபங்க்ஷன் ரிட்டன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் இந்த ரிட்டனுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. நம்ம ரிட்டன் பண்ணுவோம் அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிட்டனுக்குள்ளே இருக்க இதுதான் எல்லாமே நமக்கு ரிட்டன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் அந்த டேகை கொடுத்துக்கிறேன். இருந்து அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த டேகிங் செட் நேம்ஸ்லாம் இருக்காது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரியாக்ட் வந்து இம்போர்ட் பண்ணல, இம்போர்ட் பண்ணியாச்சு. வியூ வந்து இம்போர்ட் பண்ணாமல் இருக்குது, இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸ்டைலிங் கம்போனண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்புட் ஓகே எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் காம்போனண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல வெறும் பட்டன் மட்டும் இருக்கும். ஸோ நான் அந்த பட்டனையும் அது கூடயே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ நான் அந்த பட்டன் இதுவே எடுத்துட்டேன். ஜஸ்ட் சேவ் லிஸ்ட் காம்போனண்ட் வந்தாச்சு. ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட் பட்டன் கீழே இதையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் அந்த நேவிகேஷன் இது எடுத்துடுறேன். டெக்ஸ்ட் இன்னும் டிக்ளேர் பண்ணல, ஸோ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டச்சபிள் ஒபாசிட்டியை டிக்ளேர் பண்ணாமல் இருக்குது. ரியாக்ட்னேட்டிவ்லேருந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃபைன். இப்போது அங்கேருந்த ஃபங்க்ஷன் அங்கேருந்து காம்போனண்ட் அந்த டெக்ஸ்ட் காம்போனண்ட் பட்டனோடு இருந்துச்சு இல்லையா, அந்த பட்டனை அப்படியே ஒரு காம்போனண்ட்டாக இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த காம்போனண்ட் எங்கே கால் பண்ணாலும் எனக்கு அந்த வியூ வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கலாமா? நான் லிஸ்ட் கண்டெய்னருக்குள்ளேயே மறுபடியும் போயிட்டு டெக்ஸ்ட் இன்புட் காம்போனண்ட், அதாவது லிஸ்ட் காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்க அந்த பாத் இங்கே பார்த்துக்கோங்க. லிஸ்ட் காம்போனண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாத்துலேருந்து நான் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா மறுபடியும் எனக்கு அந்த லிஸ்ட் காம்போனண்ட் அந்த இன்புட் காம்போனண்ட் வந்து லிஸ்ட்டில் சேவ் வந்துருச்சு. நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். இன்புட் காம்போனண்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு சைஸ் செட் பண்ணணுமா? ஸ்டைல் ஹெடர் 6 or 5 வச்சுக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த காம்போனண்ட் நேம் வந்து டெக்ஸ்ட் இன்புட் காம்போனண்ட். அந்த காம்போனண்ட்டை நான் இந்த ஸ்க்ரீனில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து இந்த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணதுனால இதுக்குள்ளே ரிட்டன் டேக்குள்ளே அழிச்சிருக்குள்ள அந்த ரிட்டனுக்குள்ளே இருக்க எல்லா வியூவும் எனக்கு இங்கே ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ரிட்டன் இதுவுக்கு ஸோ இந்த ஆன் ப்ரெஸ் இருக்குங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காம்போனண்ட்லேருந்து வர வேல்யூ எல்லாத்தையும் நான் வேறு ஸ்க்ரீனுக்கு அனுப்பணும்.
ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் இருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு எப்படி அனுப்பணுன்றதை போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஒரு காம்போனண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வேறு ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு அனுப்புறதுக்கான ஒரு காம்போனண்ட். அந்த காம்போனண்ட்லேருந்து எப்படி இன்னொரு ஸ்க்ரீனுக்கு அனுப்புறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இடத்துல ஆன் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, இங்கே வந்து நான் ப்ராப்ஸில் என்ன அனுப்ப போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி டைப். இதோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் காம்போனன்ட் ப்ராப்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட டைப்பை வந்து சேவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனோட டைப் என்னவாக இருக்க போகுதுன்னா நத்திங் ரிட்டன், அதனால் வாய்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதில் இந்த ஆன் ப்ரெஸ் இருக்குங்களா, அந்த ஆன் ப்ரெஸ்ஸில் நான் வந்து ஓகே ப்ராப்ஸ் இங்கே கொடுக்கல. ப்ராப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட் காம்போனன்ட் ப்ராப்ஸ். ஸோ அந்த ப்ராப்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ப்ராப்ஸ் டாட் சேவ் அப்படின்றது. இந்த சேவுக்குள்ளே நான் 3 பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அனுப்பணும். இங்கே அதாவது நான் சேவ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் இமெயில் போகணும், நேம் போகணும், அப்புறம் ஏஜ், இது 3 போகணும் இல்லை எனக்கு. ஸோ இது 3த்தையும் நான் மேலே ஒரு டைப்பில் இங்கே பேராமீட்டர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண முடியுதுல, அங்கே கொடுத்துக்கிறேன். இமெயில் ஆக்சுவலி இமெயில் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸ்ட்ரிங், அப்புறம் நேம் பார்த்தீங்கன்னாலும் ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ஏஜும் ஸ்ட்ரிங். ஓகே ஃபைன், நீங்கள் கொடுத்துட்டோம் இல்லையா, நான் பண்ணிக்கிறேன். சரி, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்டில் டிக்ளேர் பண்ண உடனே இந்த காம்போனண்ட்டை நான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல ஒரு எரர் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல சேவ் இஸ் எ டிக்ளேர் ஹியர் அப்படின்னு காமிக்குது. இந்த இடத்துல நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியே ஆகணும், ப்ராப்ஸில் கொடுத்தா அதுதான் இந்த இடத்துல எரராக எனக்கு காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அப்போ லிஸ்ட் கண்டெய்னரில் இப்போ நான் அங்கே ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுன்றதை நான் இங்கே கொடுக்க முடியும். அதுதான் இந்த ப்ராப்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணி அமைச்சிருக்கிறது. ஸோ இப்போது நான் இங்கே இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்றதை கொடுத்துருவோம். அங்கே கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருவோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு வரப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு ஆர்குமெண்ட் அங்கேருந்து வரப்போகிறது வந்து இமெயில். கரெக்டுங்களா, அந்த 3 காம்போனன்ட்ஸ், அந்த 3 காம்போனன்ட் காமிக்க பாருங்கள். நேம், ஏஜ், இமெயில். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்டும் எனக்கு அங்கேருந்து வரப்போகுது. அந்த 3 ஆர்குமெண்ட்டும் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நான் போன வீடியோவில் பண்ண மாதிரி தான் ப்ராப்ஸில் போட்டு ப்ராப்ஸ் நேவிகேஷன் டாட் நேவிகேட் எந்த ஸ்க்ரீன் ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு தான் போன வாட்டி சென்ட் பண்ணோம், அதே ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு தான் இந்த வாட்டி சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ ஸ்க்ரீனுக்குள்ளே என்னென்னலாம் அனுப்பணும், இமெயில், நேம் அண்ட் ஏஜ். ஓகே கரெக்டுங்களா, இந்த இடத்துல இது தேவையே இல்லை, யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, ஒரு கிளான்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே நான் டெக்ஸ்ட் காம்போனண்ட் அங்கேருந்து ஒரு இன்புட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த காம்போனண்ட்டுக்கு ஒரு பட்டனையும் கொடுத்துருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண இடத்துல என்ன நடக்கணுன்றதை நான் டிஃபைன் பண்ணணும். அதுக்காக நான் ப்ராப்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்கேன், அது என்ன டைப் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் எங்கே அதை கால் பண்ணுறனோ அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி அந்த சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணுன்றது இங்கே நான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல இருந்து வர பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு கிளிக் பண்ணால் நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு இங்கே கோடில் கொடுத்துருக்கேன். நேவிகேட் பண்ணும்போது இமெயில், நேம் அண்ட் ஏஜ் இந்த 3 டேட்டாவையும் அந்த ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இன்புட் காம்போனன்ட் ஃபார் ரிவ்யூ ஸ்க்ரீன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, கொடுத்து பார்த்துருவோமா. இப்போ இங்கே வந்து
தினேஷ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். dinesh@gmail.com. ஓகே, ஜஸ்ட் நான் சேவ்னு கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் ரிவ்யூ ஸ்க்ரீன் வந்தாச்சு. ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு நாங்கள் கொடுத்த வேல்யூ எல்லாமே வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வேல்யூ மாதிரி வந்துருக்கு ஏஜ்க்கு இமெயிலுக்கும். ஸோ அது என்னென்னு பார்ப்போம், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன ஆர்டரில் வாங்குறனோ அதே ஆர்டரில் அங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நேம், ஏஜ், இமெயில் இல்லையா? நேம், ஏஜ், இமெயில். அப்படின்னு கொலம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்தா இந்த இடத்துல எனக்கு எல்லா வேல்யூவும் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ ஏதோ பேராமீட்டர் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல மாற்றி கொடுத்துருக்கேன். இங்கே ஆர்டர் நேம், ஏஜ், இமெயில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இமெயில், நேம், ஏஜ் அண்ட் தென் இமெயில். ஸோ நான் இப்படி கொடுத்தா கரெக்டாக வரும். இப்போ அகைன் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் நேராக தினேஷ், ஏஜ் 23, இமெயில் வந்து dinesh@gmail.com. ஓகே, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனை ப்ராப்ஸாக செட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது, அந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது. அந்த இன்வோக்கான ஃபங்க்ஷனில் என்ன நடக்கணுன்றதை இன்னொரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியுமா, இதை மல்டிபிள் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் இருக்குங்க இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி இதே ஸ்க்ரீனில் இன்னொரு டைம் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். நம்ம லிஸ்ட் ஸ்க்ரீன் போயிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாட்டி அந்த ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ நாங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்து இந்த வாட்டி எந்த ஸ்க்ரீன் போகலாம், அபவுட் ஸ்க்ரீனுக்கு போவோமா? அபவுட் ஸ்க்ரீன். ஓகே, அபவுட் ஸ்க்ரீன் போவோம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு, இது அபவுட் ஸ்க்ரீனுக்கு கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் அபவுட் ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அபவுட் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. எனக்கு எரர் அடிக்கும், ஏன்னா இந்த பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணலை. அது எப்படி பண்ணுறதுன்றது போன வீடியோவில் பார்த்துருப்போம். சேம் மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நேம் மட்டும் மாற்றிடுறேன். ஓகே, மாற்றியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும், ரிவ்யூ கண்டென்ட்குள்ளே இருக்குல்ல டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காமிக்கலாம். இதே திங்ஸை நான் அபவுட் கண்டெய்னருக்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, அபவுட் கண்டெய்னருக்குள்ளே கொடுத்தாச்சு. இதோட டைப்பை மாற்றணும், நேவிகேஷன் டைப். அதையும் இங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணலையோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஒன் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் தான். அந்த ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ண காம்போனண்ட்டும் வேறு வேலையே செய்யும். நான் இங்கே கிளிக் பண்ணனா ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு போகணும், இங்கே கிளிக் பண்ணால் அபவுட் ஸ்க்ரீனுக்கு போகணும். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோமா, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். ஏஜ் வந்து 23, sat@gmail.com கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிவ்யூ ஸ்க்ரீனுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. பார்த்துட்டோம்.
அதே காம்போனன்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல வேறு வேலையை செய்யும். இங்கே கிளிக் பண்ண எனக்கு அபவுட் ஸ்க்ரீனுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். இங்கே பாருங்கள் அபவுட் ஸ்க்ரீன். ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை ரீயூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி ப்ராப் செட் பண்ணி அனுப்புறதுன்றது வீடியோவில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டு டூ ஆப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்போட டிசைன் எப்படி இருக்க போது, அதுக்கு ஃபங்க்ஷனலாக என்னெல்லாம் ஹையரிக்கி இருக்க போது அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஆப் தான், ஒரு ட்யூட்டோரியல் ஒரு 2-3 வீடியோவில் முடிச்சிடலாம். சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் சதீஷ்.